नमः परमऋषिभ्यो नमः परमऋषिभ्यः। हरिः ओम्। उपासकानां यदुपासनीयम् उपात्तवासं वटशाखिमूले तद्धाम दाक्षिण्यजुषा स्वमूर्त्यां जागर्तुचित्ते मम बोधरूपम् अद्राक्षम् अक्षीणदयानिधानम् आचार्यमाद्यं वटमूलभागे मौनेन मन्दस्मितभूषितेन महर्षिलोकस्य तमोनुदन्तं विद्राविताशेषतमोगणेन मुद्राविशेषेण मुहुर्मुनीनां निरस्य मायां दयया विधत्ते देवो महान्तत्त्वमसीति बोधम् ममाद्यदेवो वटमूलवासी कृपाविशेषात्कृतसन्निधानः ओङ्काररूपाम् उपदिश्य विद्याम् आविद्यगध्वान्तमपाकरोतु श्रुत्यर्थगोचरं वन्दे वाच्यार्थानामगोचरं लक्ष्यार्थवपुषं वन्दे शङ्करं देशिकं गुरुम् अपारसच्चित्सुखवारिराशेः यस्योर्मिमात्रं भुवनं समस्तं गुहाहितं तं रमणं गभीरं चिन्ताविहीनं हृदि चिन्तयामि। देहं मृण्मयवज्जडात्मकमहं बुद्धिर्न तस्यास्त्यतो नाहं तत्तदभावसुप्तिसमये सिद्धात्मसद्भावतः कोऽहं भावयुतः कुतो वरधिया दृष्ट्वात्मनिष्ठात्मनां सोऽहं स्फूर्तितया अरुणाचलशिवः पूर्णो विभाति स्वयं योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांशहस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्। இப்போ கணபாடிகள் சொன்ன மாதிரி நாம் இன்னையிலேருந்து ஆரம்பித்து பிரதி வருஷம் நடந்துன்னு வர கார்த்திகை தீபம் சத் சங்கத்தில் அருணாச்சல அஷ்டகம் அப்படிங்கிற பகவான் ரமணர் எழுதின கிருத்தியை பார்க்க போகிறோம். சங்கர மடத்தில் நம்ம பிரதி வருஷம் நடந்து வரக்கூடிய தீப ஆராதனை, இன்னைக்கு துவஜாரோகணத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கிற தீபாராதனையில் வேத பாராயணமும் சத் சங்கமும் நாம சங்கீர்த்தனமும் எல்லாம் நடந்து வருது. செந்தில்நாத கணபாடிகள் அவ்வளவு பக்தியோட ஸ்ரத்தையோட, அவருக்கு ஒரே விசேஷம்தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம், சர்வபூத சுகிருத்தவர். எல்லார்கிட்டையும் அப்படி பிரியமா பழகிறது தான் அவரோட ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். அவர் ஆரம்பிச்சு வச்சது இது. அந்த பலத்தில் இன்னைக்கு நடந்துருக்கு. அருணாச்சல அஷ்டகம்ங்கிற பேர்ல பகவத்பாதாள் எழுதினதா சொல்லப்படுற ஒரு கிருதியும் இருக்கு. ரொம்ப பேருக்கு தெரியாதது. ஆனால் அதில் நிறைய வாத விவாதங்கள் இருக்கு. ஏன்னா யார் வேணா எழுதியிருக்கலாம். எல்லாம் சங்கரங்கிற பேரில் நிறைய வந்திருக்கோ இல்லையோ கிருதி. அதனால அது சம்பூர்ண கிருதிகள் எல்லாம் கிடைக்கிறது இல்லை. இப்போ கிடைக்கிற பதிப்பில் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால
ஸ்ரீசக்கராங்கித திவ்ய சோணசைல வபுஷம் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த கிருதி. ஸ்ரீசக்கரஸ்வரூபமாகவே அருணாச்சலத்தை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கிற ஒரு கிருதி. பகவான் ரமண பகவான் எழுதின அருணாச்சல அஷ்டகம் தான் நமக்கு இப்போ விஷயம். அருணாச்சலம் அப்படிங்கிறதே பகவான் சொன்னார். வெளியில இருக்கிற ஒரு கிரி, அந்த கிரிக்கே ஒரு பெருமை உண்டு. போன வருஷம் நாம அருணாச்சல பதிகத்தை பார்த்தோம். அந்த பதிகமும் பகவான் ரமணருக்கு ஹிருதயத்திலேருந்து தானாவே வந்தது. ரொம்ப கொஞ்சம் கிருதிகள் தான் பகவான் ரமண மகர்ஷி தானாவே எழுதினார்னு சொல்லணும். மீதியெல்லாம் யாராவது கேட்டு எழுதி கொடுங்கோ பகவானேன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்தின அப்புறம் எழுதினது தான். அக்ஷரமண மாலை கூட பகவான் ஏதாவது எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணினா, அப்போல்லாம் பகவான் சொன்னது தேவாரமும் திவ்ய பிரபந்தங்களும் எல்லாம் இருக்கு. எவ்வளவோ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடின பாடல்கள்லாம் இருக்கு. இனிமே என்ன புதுசா எழுதுறதுக்கு அப்படின்னு பேசாம இருக்கு. ஆனா திரும்ப திரும்ப சொல்லி பிரார்த்தனை பண்ணி கிரி பிரதட்சணத்துக்கு போற வழியில ஒரு பேப்பர் பென்சிலை கொடுத்து அப்படி பகவான் எழுதி ஆரம்பிச்சார் அருணாச்சலம். ஏதாவது ஒரு பேப்பரை கொடுத்தா பகவான் அதுல அருணாச்சலம் தான் எழுதும். அப்படி எழுதி ஆரம்பிச்சது அருணாச்சலம் என அகவே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சல அப்படின்னு ஆரம்பிச்சது. ஒரு கால் பகவான் அதை எழுதுற போது அது ஒரு 108 பாடல்கள் ஆயிடும் எல்லாம் பகவான் சங்கல்பமே பண்ணியிருக்க மாட்டார். அது ஆ ஆ இன்னு அப்படி அக்ஷரங்களை படியே வந்துருத்து. அந்த சமயத்துல இங்க இருக்கிற சன்னியாசிகள்லாம் பிக்ஷைக்கு போறத 2 கிருதிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவாளா இருந்தால் நம சிவாய வாழ்க நாதம் தாழ் வாழ்க பாடின்னு சிவபுராணம். வெளிநாட்டிலேருந்து வந்தவா பெரும்பாலும் தமிழ் தெரியாதவர்கள். அத்புத விக்கிரக அமராதீஸ்வர அகணித குணகண அமர சிவாஹர சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவா, இதுதான். அது ஆன்னு இருக்கும். அக்ஷரமிடமாலையும் கிட்டத்தட்ட அதே சந்தஸ் தான். அருணாச்சலமென அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பா. அது கொஞ்சம் தமிழோடுனால 1-2 அக்ஷரம் கொஞ்சம் அதிகம் இருக்கு. சந்தஸ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இந்த சாம்ப சதாசிவ மாதிரி அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அப்படி எழுதி பகவான் அக்ஷரமண மாலை எழுதி கொடுத்தார். அக்ஷரமண மாலை எழுதி கொடுத்தது எங்களுக்கெல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு. அது பிச்சை பாட்டது. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராணவல்லபே மாதிரி போய் தெருவில் போய் அண்ணாமலையார் தெருவில் போய் பிக்ஷை எடுக்கிறதுக்கு அக்ஷரமண மாலை பாட்டு. அப்படி மலை பிரதட்சிணம் பண்ணிட்டு வரத்தையே இன்னொரு நாள் இது மாதிரி யாரோ பேப்பர் பென்சில பகவான் கிட்ட கொடுத்தா. பகவானுக்கு அது கொஞ்ச நாள் முன்னாடியிலேருந்து தனியே உள்ள இருந்து தள்ளி 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 வந்துட்டு இருந்துதான். அதுதான் போனது வருஷம் பார்த்தோம் நாம. கருணையால் என்னை கருணையால் என்னை கருணையால் என்னைன்னு. இதுதான் ஈஸ்வரன் அடி எடுத்து கொடுக்கறதும் போன தமிழ்ல நம்ம பதம் எடுத்து கொடுக்கறது. கருணையால் என்னை கருணையால் என்னைன்னு உள்ளேந்து இப்படி தோணிண்டே இருந்திருக்கு. அதை எழுதி விட்டார் பகவான். பகவான் சொல்றார், ஒரு பாட்டு எழுதினதுக்கு அப்புறம் இனிமே வேண்டாப்பா, நமக்கு எழுதியாச்சு போறோம் அப்படின்னு. ஆனா அடுத்த நாளைக்கு திருப்பியும் அது வரும். கருணையால் என்னை ஆண்ட நீ எனக்குன் காட்சி தந்தருளிலை என்றான்.
இருணலி உலகில் ஏங்கியே பதைத்து இவ்வுடல் விடில் என்கதி என்னாம் அருணனை காணாதலருமோ கமலம் அருணனுக்கருணனாமன்னி அருணலி சுரந்தங்கருவியாய் பெருகும் அருணமாமலை எனும் அன்பே. பதிகம் அப்படியே அன்புதான், பக்தி நிறைஞ்சிருக்கிற பக்தி. அந்த பாடல் நம்ம போன வருஷம் பார்த்தோம். அதுல பகவான் ஒரு பக்தனோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்தே தான் பாடியிருக்க. பூர்ண ஞானத்தை அடைஞ்ச ஞானிக்கும் தான் பூர்வ நடந்து வந்த வழியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கோ இல்லையோ, அதுல எல்லாரும் இருக்கா, எல்லாருமே இருக்கா. ஜீவன் முக்தானந்த லஹரி அப்படின்னு பகவத் பாதாளோட ஒரு கிருதி உண்டு. அந்த ஜீவன் முக்தானந்த லஹரியில ஜீவன் முக்தர் கணபதி பக்தராகவும், சுப்பிரமணிய பக்தராகவும், சிவபக்தராகவும், அம்பாள் பக்தராகவும், விஷ்ணு பக்தராகவும், இப்படி எல்லா பக்தராகவும் மாறுறான். அந்தந்த பக்தி பண்றவா கூட சேர்ந்துட்டா அவள் ஆயிடுவா. அதுபோல லௌகிகள் அவளோட பிரச்சனையில அவள் ஆயிடுவார். இப்படி இருக்கிற ஜீவன் முக்தனோட நிலைய எதுகிட்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவர் அப்படி இருந்தாலும் ஒரு க்ஷண நேரம் கூட தன்னோட ஸ்வரூபத்தை மறக்காம இருக்கார் அப்படிங்கிறது அதோட சாரம். குரு தீக்ஷா க்ஷததமாக, ஒரு க்ஷண நேரத்துக்கு கூட அவர் தன் ஸ்வரூபத்தை மறக்கல. க்ஷததமாக, இருட்டு உள்ளேன்னு மறைஞ்சு போயிடுத்து, ஆத்ம பிரகாசம் உள்ள ஞானம் வந்துடுத்து, அது ஒரு காலமும் விட்டு போகாது. இதுபோல பகவானுக்கும் கொஞ்ச நாளைக்கு நமக்கு தெரியாது. பகவத் பாதாலே பாஷ்யத்துல அடிக்கடி கோட் பண்ற ஒரு ஸ்லோகம் உண்டு. ஆகாசத்துல பறக்கிற கிளியோட ரூட் மேப்பை போட முடியாது, ஜலத்துக்கடியில போற மீனுக்கும் ரூட் மேப் போட முடியாது. ரெண்டுக்கும் இப்படிதான் போச்சுன்னு ஃபுட் பிரிண்ட் எல்லாம் கிடையாது, ஃபிங்கர் விங் பிரிண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஹகானாம் யதாகாசே ஜலே வாரிச்சரஸ்ய யதா பதம் ந திருஷ்யேதே ததா ஞானவதாம் கதி. ஞானிகளோட வழியும் அப்படிதான், அவ எப்படியெல்லாம் வந்திருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா பகவான் நிச்சயமா சொல்றார், மதுரையில் இருக்கிற போது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப இன்டென்ஸான விரகம் உள்ள இருந்துட்டே இருந்திருக்கு. ரொம்ப இன்னசென்ட் மைண்டு, ஒன்றும் படிச்சுட்டு இல்லை, புஸ்தகம் படித்த அறிவு எதுவும் கிடையாது. ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பகவான் சொல்ற ஆகாசத்தை பார்த்து இப்போ சிவன் பெருமான் இப்படி வந்துடுவார் அப்படின்னு தோணுமா. அந்த ஒரு பாவம் தானோ என்னவோ பதிகத்தில் வந்திருக்கிறது. இப்போ சத்தியம் என்ன, ஆத்மானுபவம் என்ன, ஈஸ்வரானுபவம் என்ன நமக்கு தெரியண்டா. ஆனால் இதிலிருந்து நமக்கு அப்படி ஒரு நிலை இருக்குங்கிற ஸ்ரத்த உள்ள வந்துட்டாலே போரும், ஹிருதயத்துக்குள்ள பாவம் வந்துட்டாலே ஞானம் வந்துடும். அப்புறம் இட் வில் பி த்ரஸ்ட் அப்பான் யூ அப்படிங்கிறார் பகவான் டாக்ஸ்ல ஒரு இடத்துல. ஈவன் இஃப் யூ டோன்ட் வாண்ட், இஃப் யூ ஆர் சின்சியர், ரியலைசேஷன் வில் பி த்ரஸ்ட் அப்பான் யூ. ஞானம் உங்ககிட்ட திணிக்கப்படும். நம்ம அதுக்கு யோக்கியதை வந்துடுத்தானா ஞானம் நம்மளுக்கு திணிக்கப்படும். இதுதான் அருள், கிருபைங்கிறது. அப்போ இங்க பகவான் கருணையால் என்னை ஆண்ட நீ, கிருபையினால நீ என்னை ஆட்கொண்டு. இந்த பாட்டு ரொம்ப அர்த்தவத்து. ஏன்னா பெரும்பாலும் ஜனங்களுக்கு தகுந்த பாட்டு இது. ஏதோ பகவத் சாட்சா்காரம், அத்தியாத்ம வாழ்க்கை அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். ஏதோ புஸ்தகம் படிக்கிறது, ஜபம் பண்றது, தியானம் பண்றது எல்லாம் பண்றா. ஆனா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லைம்பா. மலையாளத்தில் ஒரு யூசேஜ் உண்டு, இல்லத்துன்னு இறங்கி அம்மா தொட்டு எத்தியும் இல்லையா. வீட்டிலேருந்து கிளம்பி விட்டேன், மாமாவோட ஆத்துக்குன்னு கிளம்பினேன், மாமாவோட ஆத்துக்கு போகவும் இல்லை, வீட்டிலேருந்து வெளியிலே இறங்கியாச்சு, நடுத்தருவில் நின்றுட்டு.
அக்ஷரமண மாலையிலேயே பகவான் இந்த ஆசையத்தை சொல்றார். அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு இந்த நிலையில கொண்டு போய் நிறுத்துற ஒரு இது, அந்த விரகம். அப்பதான் விரகம், அந்த நிலையில தான் பெரியவாள்லாம் பாடியிருக்கான். அந்த நிலையில தான் ஈஸ்வரனை அடையறதுக்கு துஸ்ஸக பிரேஷ்ட விரக தீவிரதாபதுதா சுபாக தியான பிராப்த அச்சுதாஸ்லேஷ நிர்வத்தியா க்ஷீண மங்களாக. பாகவதத்தில் வரும் துஸ்ஸக பிரேஷ்ட விரகம், தாங்க முடியாத விரகம். அந்த பகவத் பிராப்திக்கு இருக்கிற துடிப்பு, இதுலதான் இந்த பாடல் வந்திருக்கு. கருணையால் என்னை, கருணைனா கிருபை, நீ என்னை ஆட்கொண்டுட்ட, ஸ்பிரிச்சுவல் லைஃப் கொண்டு வந்துட்ட. இப்போ பூர்ணமான ஞானத்தை தந்து இந்த விரகதாபத்தை நிவர்த்தி பண்ணி பூர்ணமான ஆத்ம நிஷ்டைய தரலையானால் என்னோட கதி என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஊருக்காரெல்லாம் சிரிப்பா, அத்தியாத்மத்தில் இருக்கிறவனும் சிரிப்பா, ரெண்டு பேரும் சிரிப்பா. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, லௌகிகத்தையும் ஒழுக்கா நடத்த முடியல. சரி, அத்தியாத்மமாவது பெருசா வரலோன்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ரெண்டு கட்டானா நின்றுருப்பேன். அதனால நீ காட்சிங்கிற பதம் தர்சனம், தர்சனத்துக்கு பகவானே அர்த்தம் பண்ணியிருக்கார் உபதேச சாரத்துல. ஆத்ம சம்ஸ்திதி ஸ்வாத்ம தர்சனம், தானாய் இருத்தலே தன்னை அறித்தல், தானாக இருக்கிறது ஆத்ம நிஷ்ட ஞான நிஷ்ட. அதை நீ தரலையானால் என்னோட கதி என்ன ஆகும்? சரி, நீ சாதனை பண்ணு, ஞான விசாரம் பண்ணு, அதெல்லாம் உன்னோட கிருபை வந்தா தான் இங்க தாமரை விரியும். நீ அதுக்கு இருக்கிற எனர்ஜியை கொடுக்கணும், உற்சாகத்தை கொடுக்கணும், உன்னோட அமிர்தத்தை எனக்கு சொரந்து கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றதுதான் பதிகம். இப்படி பகவான் அருணாச்சலேஸ்வரரை, அன்பே உருவா இருக்கிற அருணாச்சலா, எனக்கு அன்பும் இல்லைங்கிற இந்த அன்பு இல்லைங்கிற ஃபீலிங் வரணும். அப்பதான் ஆக்சுவலா பக்தி. நாங்கள்லாம் பக்தி மார்க்கம்னா அது பக்தியே இல்லை. எனக்கு பக்தி இல்லைன்னு தோணணும், எனக்கு அன்பு இல்லைன்னு தோணணும், அந்த நான் வறண்டு இருக்கேன்னு தோணணும், அது தோணணும் உள்ள. எனக்கு அன்பு இருக்கு, நான் பக்தி மார்க்கம்னு யாரும் சொன்னா எப்படி பக்தனா இருக்க முடியும்? இஸ் ஈகோயிஸ்டிக் ஃபெலோ இல்லையா? அகங்காரி தான் அவன். அப்ப பக்தி இருக்குன்னு எவன் நினைச்சிருக்கானோ அவனுக்கு பக்தி இருக்கவே முடியாது. அப்ப பக்தி இல்லைங்கிறார் பகவான். எனக்கு அன்பு இலி, எனக்கு அன்பினை அருளாது ஆண்டனை அழித்திடல் அழகோ. எனக்கு அன்பு இல்லை. ஏன்னா அன்பு தான் அருணாச்சலம். அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவிலார். அன்புதான் அருணாச்சல ஸ்வரூபம். எனக்குள்ள அன்பு இல்லை, பக்தி இல்லை. அதனால எனக்கு நீ அன்பு கொடுக்கணும். அன்புதான் பக்தி. அதான் பக்தி சூத்திரத்துல சொல்றார். அது எப்படி இருக்கும்? அனிர்வச்சனீயம். அது இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அனிர்வச்சனீயம் பிரேமஸ்வரூபம். ஒரே விஷயம் மாத்திரம் சொல்லலாம். அது உள்ள வந்துட்டானா இவனுக்கு லோகம் டைல்யூட் ஆகி போயிடும், டிசால்வ் ஆகி போயிடும். இட் இஸ் எ போர்ஷன் which dissolves the world. உலகத்தை அப்படியே டைலூட் பண்ணி விட்டுடும், டிசால்வ் பண்ணி விட்டுடும். அப்படி இருக்கிற அந்த அன்பு எனக்கு இல்லை பகவானே. என்னை நீ ஆட்கொண்டு அப்படின்னா எனக்கு இந்த இன்ட்ரெஸ்டும் கொடுத்து எனக்கு அன்புல வரக்கூடிய அந்த இன்பம், அந்த ஆனந்தம், தன்னை மறந்த நிலையும் கொடுக்கலையானால் நான் கதி இல்லாம போயிடுவேன். இதெல்லாம் பதிகம். நான் திருப்பி பிரீஃப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படித்தான். சரி சரி, பக்தி பண்ணணும், நீ என்ன நினைக்கணும்? அதுவும் வரமாட்டேங்க. இறையுனை நினையும் எண்ணமே நன்னா எனை உனது அருள் கயிற்றால் ஈர்த்து. இந்த பாடல் ஞான பாடல். ஆக்சுவலி இங்க நீ என்னை இழுத்துன்னு வந்தேன். நான் ஒன்னும் உன்னை நினைக்கல, தியானம் பண்ணல, ஒன்னும் பண்ணல. இழுத்துன்னு இப்போ ஈஸ்வரனும் இல்லை, ஜகத்தும் இல்லை, நானும் இல்லைங்கிற ஒரு நிலையில கொண்டு நிறுத்தியிருக்காங்க. நானும் இல்லை, தெய்வமும் இல்லை, ஜகத்தும் இல்லை, பின்ன என்ன ஏதோ ஒன்று இருக்கு. அதுக்கு பேரும் இல்லை, ஊரும் இல்லை.
தேசகாலாவதிபியாம் நிர்முக்தம். இறையுனை நினையும் எண்ணமே நன்னாயனை உனது அருள் கயிற்றால் ஈர்த்து இறை உயிர் இன்றி கொன்றிட நின்றாய். கொலைகாரனாவே கூப்பிடுறார் ஈஸ்வரன். மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா அப்படின்னு ருத்ரன் சொல்றது. சிவனை மிருத்யுன்னு கூப்பிட. அதனால்தான் எல்லாரும் பயப்படுறான் இல்லையா? எல்லாரும் பயப்படுறான். ஐயோ அது மிருத்யு. என்ன மிருத்யுன்னா அகங்காரத்தோட மிருத்யு. அதனால்தான் அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் உள்ள இருக்க கொள்ளருந்து. சாவாமல் சாவுன்னு பேர் அதுக்கு தமிழ்ல. வாழ்ந்துட்டே இருக்கிற போது உள்ள இருக்கிற அபிமான ஜீவபாவத்தை எடுத்து விடுறது. அப்படி அந்த ஜீவபாவத்தை எடுக்கக்கூடிய மிருத்யு பகவானையே பக்தாலாம் அப்படி பாடினான். பிராமணனா பிறந்து இந்த கொல்லும் கலை எங்க கற்றாய்? கசாப்பு கடை. அந்தணரும் மரபில் பிறந்து இந்த கலை நீ உனக்கு எங்கேன்னு வந்தது அப்படின்னு கேட்கிறார் முருகனார். பயிலும் தலம் எதுவோ கொலை பயில்வித்தவர் எவரோ. உனக்கு இந்த கொல்லறதுக்கு இருக்கிறது யாரு சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா இந்த அஜ்ஞானத்தை ஜீவபாவத்தை நீக்கக்கூடிய இந்த சமத்காரம். இதை இந்த பாடல்ல சொல்றார். என்னை இறை உயிர் இன்றி கொன்றிட நின்றாய் என் குறை ஏற்றினன் ஏழினா. என்னப்பா தப்பு பண்ணேன்? இப்போ என்ன யாருக்கு யூஸ் இல்லாத ஒரு நிலையில கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிய. இறைவனாம் அருணாச்சல. சரி சரி உன் வேலை என்னவோ முடிச்சுடும். நீ மிச்சம் வைக்காதேங்கிற. மிச்சம் வைக்காதே, முடிச்சுடும். இந்த அபிமான விருத்தி அகங்கார விருத்தி நிசேஷம் போனதுக்கு அப்புறம்தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஆரம்பிக்கிறது. ராமகிருஷ்ணர் சொல்றார், இந்த அகங்காரம் போயிடுது. அதுக்கப்புறம் பின்ன இந்த லோகத்துல வரபோது ஒரு தக்த ரஜ்ஜு போல அப்படின்னு ஒரு கயரை எரிச்சு விடுத்தானா அந்த கயறு திருப்பி கயறு மாதிரி தோன்றது, ஆனா கட்ட முடியாது. அது மாதிரி ஒரு ஜீவபாவம் இருக்கு. அந்த ஜீவபாவத்துக்கு என்ன வேலை? ஏதோ ஒன்று பிடிச்சுட்டு நிற்கணும் லோகத்துல. அதுக்கு பக்தியை ஆசிரியிச்சுன்னு அந்த லோகத்துல நிற்கிறது. பகவத் பக்தி. அப்புறம் என்னன்னா அந்த பக்தி பராபக்தின்னு பேரு. அதுல கொஞ்சம் கூட டிசையர் இல்லை, ஏதாவது வேணுங்கிறதுல ஒன்றும் இல்லை. அதான் காதல் பெருக்குங்கிறார் பகவான். இந்த ஈகோயிஸ்டிக் லவ் இல்லை. இந்த ஈகோயிஸ்டிக் லவ் ரொம்ப டேஞ்சரஸ். அந்த காதல் பெருக்குங்கிறது நான் என்னோடதுங்கிறது இல்லாம ஆனதுக்கு அப்புறம் எந்த பர்பஸும் இல்லாம எதுக்காவது வேண்டி இல்லாம வரக்கூடிய ஒரு அன்பு, நிர்விசேஷமான ஒரு அன்பு. அந்த அன்பு வர்றது ஜீவன் முக்தனோட நிலை. ஏன்னா அந்த அன்பு இல்லைன்னா என்ன, ஞானியோட மனசு அப்புறம் என்ன பண்ணுவோம்? என்ன வேணா பண்ணலாம். இப்போ ஜனகர் ராஜ்யபரணம் பண்ணினார். சில பேர் லோகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் பண்ணினா. ஆனால் அதுக்கு இருக்கிற வாசனை இருக்கணுமே, சம்ஸ்கார விசேஷம் இருக்கணுமே. அதுவும் இல்லையானால் அவ சாதனை பண்றத என்ன ஒரு பக்தி பண்ணியிருக்காளோ அந்த பக்தி ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட பிரகாசமா இருக்கும். அவளை தான் ஜீவன் முக்தாளுங்கிறோம். என்ன வேற ஒரு பணியில ஈடுபாடுன்னு ஒரு வேலையும் கிடையாதுன்னு, வேற ஒரு வேலையும் கிடையாது. பகவத் பக்தி பர்பஸ் இல்லாம பகவத் பக்தி, அஹேதுக பக்தி, அஹைதுகி பக்தி. ஆத்மாராமாஷ முனயா நிர்கிரந்தா அப்படி உருக்கிரமே குருவந்தி அஹைதுகீம் பக்தி. ரொம்ப அழகான பக்தி அது. ஏன்னா அந்த பக்திக்கு ஒன்றும் லட்சியம் இல்லை, பர்பஸ் இல்லை, ஏதாவது கிடைக்கிறதுக்காக பக்தி இல்லை. அந்த அன்பு எல்லா இடத்துலையும் தாய்மானவர் சொல்ற மாதிரி பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ அப்படின்னு அப்படி பொங்கி ததும்பி கிடக்காது. சர்வபூதங்கள்லையும் அப்பதான் கருணைன்னெல்லாம் வருது. சர்வபூத சுகிருத். ஞானிக்கு ஒரு லட்சண சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, ஃப்ரெண்ட் ஆஃப் ஆல்.
இன்னும் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சர்வபூத சுகிருத் மைத்ரி பாவம் எல்லாம் அப்பதான் வருது. அதெல்லாம் இந்த பராபக்தியோட லட்சணம். பராபக்தியில தான் லைஃபோட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஃபுல் ஜாய் வருது. பகவான்லாம் அதுல தான் இருந்தார். ராமகிருஷ்ணர்லாம் வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணினார். பகவான் அப்படி வெளிப்படையா எக்ஸ்பிரஸ் பண்ணலையே தவிர அவளுக்கு ஒரே பர்பஸ் அதுதான். இப்போ பெரியவாள்லாம் கூட ஒரு வருஷம் முன்னாடி கூட ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னார். பெரியவா தரிசனத்துக்கு போனேன். ராத்திரி பூரா என்கிட்ட பேசின்னு இருந்தா. நானும் உட்காந்துருக்கேன், பெரியவாளும் உட்காந்துருக்கேன். ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டேன். தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ யாராவது ஒரு ஜீவனுக்கு பிரயோஜனப்படுமா? இதுதான் அந்த சரீரம் நிலை நிற்கிறது லோகத்துல. அதோட பர்பஸே அதுதான். நேத்தி கூட யாரோ ஒரு இன்சிடென்ட் சொன்னார். நீங்க தான் மகாராஷ்டிராவிலையா பைட்டன்ல ஏகநாதரோட ஊர்ல போய் பெரியவா போயிருக்கா. போன இடத்துல அங்க பகவத் பாதாளோட ஒரு விக்கிரகத்தை ஸ்தாபனம் பண்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்தாபனம் பண்றதுக்கு ஏதோ ஒரு உத்தியமம் பண்ணியிருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரியவர், ஒரு டாக்டர் ஒருத்தர் அதை ரொம்ப ஒப்போஸ் பண்ணார். இங்க பண்ணப்படாதுன்னு. அது என்ன ஆச்சு அப்புறம் தெரியல எனக்கு, அதெல்லாம் போடலை இதுல. அப்புறம் அந்த டாக்டருக்கு ரொம்ப கவலையப்படுத்து. அப்புறம் பெரியவா கிளம்புற சமயத்துல வந்து, சுவாமி நான் இப்படியெல்லாம் சொன்னேனே, என்ன சபிச்சுடாதுங்கோ அப்படின்னு, என்னை சாபம் கொடுத்துடாதுங்க. அப்போ பெரியவா சொன்னாலாம், என்னோட சரீரத்தை இஞ்சி இஞ்சா வெட்டினாலும் அதுல இருக்கிற ஓரோ மாம்சமும் உனக்கு ஆசீர்வாதம் தான் பண்ணும். ஏன்னா அதுக்கு தான் நான் இந்த காஷாய வஸ்திரத்தை போட்டுன்னு இருக்கேனே தவிர யாரையாவது சபிக்கிறதுக்கோ யாரையாவது வெறுக்கிறதுக்கோ கோபிச்சுக்கிறதுக்கோ இல்லையப்பா. அது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ அந்த சர்வபூத சுகிருத் பாவத்துக்காகத்தான் யதி தர்மம், ஞானம் எல்லாமே அதுக்கு தான். இன்னமா அவா இவா ஒரு பேதமும் கிடையாதுக்கு எல்லாருக்கிட்டையும் விவகாரம் பண்ணணும்னா தனக்குன்னு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. தனக்குன்னு ஒண்ணும் இல்லாத நிலையில தான் அது வர முடியும். அந்த ஒரு நிலையில வரக்கூடியது பராபக்தி. பகவத்கீதையிலும் இது இருக்கு. பகவான் பராபக்தியை ஞானோத்தர பக்தி நம்ம சொல்லுவோம். ஞானோத்தர பக்தினே கீதையில இருக்கு. பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமஸ் சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். அவன் தன்னை பொறுத்தவரை நான் பிரம்மபூதா, நான் ஆத்மா சுத்த சைத்தன்யம்ங்கிற சாட்சாத்காரம் வந்துருது. அந்த நிலையிலேருந்து மற்றவாளை பார்க்கிற போதும் ஆத்மாவே தானாவே தான் பார்க்கிறான். எல்லாரையுமே தன்னோட ஸ்வரூபமாவே தான் பார்க்கிறான். எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவ அபூத் விஜானதா தத்ர கோ மோகா கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. அங்க மோகம் இல்லை, சோகம் இல்லை, ஏகத்துவ தரிசனம் தான் இருக்கு. அந்த நிலையில வரக்கூடிய பாவம் ஞானியை பொறுத்தவரை தன்மயம் தான். ஆனா மத்தவா திருஷ்டியில அது ஒரு அன்பு மாதிரி இருக்கு. அப்படித்தான் அதை நம்ம பராபக்தின்னு கூப்பிடுறோம். இந்த பராபக்தி நிலையத்தான் பகவான் இங்க சொல்றார். ஏகனாய் வாழி நீடூழினா ரெண்டு வரப்படாது. ரெண்டு வந்துட்டானாலே அன்புங்கிறதுக்குள்ள விகல்பம் வந்துடும். துவைதம் வந்துட்டானாலே வந்துடும். அந்த துவைதத்தை எடுத்துடு, நீ அந்த எடுத்து அந்த பூர்ணம் பண்ணு. ஆழியாம் கருணை அண்ணலே. இப்படியெல்லாம் பகவானை அருணாச்சலேஸ்வரை ஸ்துதி பண்ணினார். அப்புறம் அந்த பதிகம், நம்ம திருப்பி பதிகத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். பதிகம் பூர்த்தி ஆகிற இடத்துல ஒரு விஷயம் சொல்ற. முதல்ல இந்த வெளியில இருக்கிற கிரி, நம்மளாம் கிரி பிரதட்சணம் பண்றோமோ இல்லையோ, எல்லாரும் உபாசனைன்னு பண்ற போது வெளியில ஒரு இஷ்ட தேவதை,
அந்த இஷ்ட தேவதை கிட்ட ஒரு பக்தி வரணும். சிம்பிள் திங். ஞானம் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ஞான விசாரம் அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முன்னால வச்சுண்டு நம்ம ஆராதனை பண்ற மூர்த்தி இருக்கும் இல்லையோ, அந்த மூர்த்தியாவது நமக்கு ரியலா இருக்கணும். அங்க கெடுதல் வந்துட்டானா இது சின்சியரிட்டியே இல்லை, ஹானஸ்டியே இல்லை இதுல இல்லையா. அந்த மூர்த்தியாவது வைத்தியா ராதாகிருஷ்ண சாஸ்திரிகள் திருச்சியில் இருந்தார். நிறைய பேருக்கு மடத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்லா தெரியும். அவரை ரொம்ப நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா இருந்தார். ஒரே இடத்துல நாங்கள் பிரவச்சனம் பண்ணியிருக்கோம். பெரிய வித்வான் அவர், பெரியவா கிட்ட ரொம்ப க்ளோஸ். அவர் நிறைய விஷயங்கள் பெரியவா சொல்லி பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது மகாபெரிவா சொல்லி பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு சமயம் கிட்ட ஒரு கதை சொன்னார். குடும்பத்தில் என்னென்னமோ கஷ்டங்கள், என்னென்னமோ பிரச்சனைகள், பெரியவா கிட்ட போய் என்ன வந்தாலும் அங்கே போய் சொல்றதுதான் வழக்கம். போய் சொன்னேன். போய் சொன்னா எங்கிட்ட ஏண்டா வந்து சொல்றேன் அப்படின்னு நான் பின்ன யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எல்லாம் உங்ககிட்ட தானே வந்து சொன்னேன். அது எங்கிட்ட எதுக்கு சொல்றேன்? எனக்கு புரியலையே பெரியவா, நீ யாரு பூஜை பண்ணிட்டு இருக்க? ஏதோ அம்பாள் ஸ்ரீவித்யால அவருக்கு பூஜை இருந்தது. அதெல்லாம் விசித்திரமா பண்ணுவார் அவர். எல்லாம் கொட்டாங்குச்சி, ஜல அபிஷேகத்துக்கு கொட்டாங்குச்சி, நிவேத்தியத்துக்கு ஒரு கொட்டாங்குச்சி, எல்லாமே கொட்டாங்குச்சி வச்சுட்டே பண்ணி விடுவார். லாஸ்ட்ல ரொம்ப ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு பலகையில தான் படுத்துப்பார். எல்லாம் கொட்டாங்குச்சி வச்சுட்டே பண்ணிவிடுவார். அப்போ சுவாமிக்கு நீ யாருக்கு பூஜை பண்ற? அம்பாள். அது என்னது பொம்மையா? இல்ல அம்பாளுக்கு தான் பண்றேன். அங்க சொல்றது தானே. அது என்ன பொம்மையா அப்படின்னு கேட்டார். அங்க சொல்றது தானே. அப்புறம் இவர் சொன்னார், அது ஒரு பளிச்சுன்னு ஒரு லைட்னிங் மாதிரி இருந்து எனக்கு சரிதான், நம்ம பாட்டுக்கு அங்க பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன பொம்மைக்கு பூஜை பண்ற மாதிரி, குழந்தை வச்சு விளையாடுற மாதிரி வந்து இங்க நமக்கு உயிரோட வேற ஒருத்தர் இருக்காரு, உயிர் இல்லைன்னு உள்ள இருக்கு மனசுல. அப்போ அங்க ஐ எம் நாட் ஓப்பனிங் அப். அப்புறம் அவர் ஒரு விஷயம் சொன்னார், கோவிலுக்கு போறதே நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் கோவிலுக்கு போறதே நிறுத்திட்டேன். என்ன ஒரு சந்நிதி இருக்கு, அந்த சந்நிதியில எனக்கு எப்போ அவைக்கன் ஆகலையோ, இன்னொரு சந்நிதி போய் கியூ நின்று 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் இடி வாங்கிட்டு அங்க போய் தொழுதான் ஆச்சானா. வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்க பூஜை பண்ண, அது என்னது? அது செகண்டரி இல்லையா? அந்த பாவம் இருக்கும் இல்லையோ. அங்க கோவில்ல போய் அந்த சுவாமிக்கு கியூ நின்று பணம் கொடுத்து அப்புறம் ஸ்பெஷலா போன் பண்ணி யாரையாவது சொல்லி கூட்டின்னு போக சொல்லி அப்படியெல்லாம் போய் தொழுதா அருணாச்சலேஸ்வரர் சூலத்தால மண்டால போடுவார். இதர பக்தர் நின்று இருக்க, உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஒண்ணு இல்ல, உனக்கு அப்படி வேணுமா? இருக்கிற இடத்துல நீ என்ன கூப்பிட்டு நான் வரேன். ஹிருதயத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் பண்ணமே இல்லையா? அங்க போயிட்டு என்ன பார்க்க போறான்? அப்புறம் அவர் சொன்னார், அந்த தேவதைய இத்தனை நாளா பூஜை பண்ணிட்டு இருக்கு, இப்பத்தான் எப்படி உபாசனை பண்ணணுங்கிறது புத்தியில வந்தது. சரியா? நம்ம இப்ப அண்ணாமலையார பாக்குறோம், மலையா பார்க்கிறோம், பார்த்தாச்சு எத்தனையோ, ஆனா பார்க்கவே இல்லை நம்ம. பகவான் சொல்றார், பார்த்தனன் புதுமை உயிர் வலி காந்த பர்வதம் ஒரு தரம் இதனை ஓர்த்திடும் உயிரின் சேஷ்டையை ஒடுக்கி ஒரு தனது அபிமுகமாக ஈர்த்து அதை தன்போல் அச்சலமா செய்த இன்னுயிர் பலிகொடு மிக்தன் ஓர்த்துயுமின் உயிர்கள் உளமதில் ஒளிரி உயிர்கொலி அருணமாகிரியே. ஹே உயிர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க, ஜீவர்களே ஓர்த்துயுமின். இந்த மனசு இருக்கும் இல்லையோ, மனசு தான் பந்தம் பண்றது, மனசுதான் முக்தி கொடுக்கிறது. மதிரிக குணசக்தா பந்த கிருத் தேஷு அசக்தா து அமிர்த கிருத் உபருந்தே பக்தி யோகஸ்து சக்தி.
மகதனுகமலப்யா பக்திரேவாத்ர சாத்யா கபிலதனுரிதித்வம் தேவஹூத்யை ஞகாதி. நாராயணியத்தில் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. புத்தி விஷயங்கள்ல போயிடுத்தானா, விஷயேஷு சக்தம் பந்தாய, விஷயங்கள்ல மனசு போயிடுத்தானா ஸ்பிரிச்சுவல் குரோத் வரதா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம என்ன திங்க் பண்றோம் பார்த்துட்டா வேற ஒன்றும் வேண்டாம். கண்ணாடியில் போய் மூஞ்சியில் தேஜஸ் இருக்கா, இங்கே லைட்டு வந்துதான், ஒன்றும் பார்க்காதீங்க. மனசுல என்ன கான்ஸ்டன்ட் எண்ணங்கள் எது வருது, விஷயங்களை பற்றி வருது, இல்லாட்டா நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கிறவாளை பற்றி நினச்சி கவலைப்படுறோம், அங்கே தான் இருக்கும். வெளியில் பூஜை பண்ணுறோம், என்ன பண்ண அங்கே தான் இருக்கும். இந்த மனசுல அனுசந்தானம் வரணும். இல்லைன்னா நீ சந்தோஷம் வராது. என்ன பிலாசபி சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க, மனசை வேதம் ஆப்தவ்யம் நேக நானாஸ்தி கிஞ்சனா மிருத்யோச மிருத்யுமாப்னோதி யைஹ நானேவ பஷ்யதி. கட்டோபனிஷத் மந்திரம் இது. உபனிஷத்து என்ன சொல்றது? மனசால இதை வாங்கிக்கணும். மனசுல இருக்கிற இந்த பலதை பார்க்கிறது, பலதை சிந்திக்கிறதுங்கிறது உள்ளேந்து போடும். அப்படி யாரு சிந்திக்கிறானோ அவன் ஒவ்வொரு சிந்தையும் யமலோகத்துக்கு இருக்கிற டிக்கெட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறான். ஒரு அட்டாச்மெண்ட்டும் மிருத்யோச மிருத்யும் ஆப்னோதி. இந்த ஜென்மத்தோட முடியணும் எல்லாம் சொல்ற. அனுகிரகத்தில் கொடுக்க முடியறதான்னு அது மனசு பார்த்தா தெரியும். எவ்வளவு அட்டாச்மெண்ட் விஷயங்கள்ல மனசு போறதோ அதெல்லாம் ஒரு ஜென்மா தான். பயப்படாதீங்க, பரவாயில்ல, நம்ம தொடங்கிட்டா போறோம். நம்மளால அதாவது நினைச்சுன்னு சரி பரவாயில்ல. ஒரு பக்தரை பத்தி ராமகிருஷ்ணர் சொல்லுவார். நாரதர் வைகுண்டத்திலேருந்து வரத்த வைகுண்டத்துக்கு போய் கேட்டுட்டு வாங்கோ, எனக்கு எவ்வளவு ஜென்மா இருக்குன்னு 2 பேர் சொல்லி அனுப்பினான். ஒருத்தருக்கு 3 ஜென்மா. நாரதர் சொன்னார் 3 ஜென்மானா 3 ஜென்மாவான்னு அழ ஆரம்பிச்சாராம். இன்னொருத்தர் எனக்கு எவ்வளவு ஜென்மானா இது இந்த ஆலமரத்துல எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு ஜென்மாக்கு அப்புறம் நீ முக்தி ஆவ அப்படின்னு. அவர் ஒரே சந்தோஷம், நாம் பண்ணின கெட்ட கேடுக்கு இவ்வளவு தானே அப்படின்னு சந்தோஷமா குதிக்க தொடங்கிட்டாராம். அப்பவே முக்தராயிட்டார். அந்த கதை என்னன்னா, அப்பவே அவர் முக்தராயிட்டார். என்னோட யோகியதைக்கு இவ்வளவு வேகம் கிடைச்சிடுமா? அப்போ இதுல மனசை வேதமாப்தவியம், மனசுல பகவத் அனுசந்தானம் வரணும். அது நீங்க ஞானம் பக்தி எல்லாம் வரும். ஏதோ ஒண்ணு அந்தர்முகத்தா பக்தியில வந்தாலும் பரவாயில்ல. பக்தியில தான் முதல்ல வரும். உபாசனை, பகவன் நாமத்தை ஜபம் பண்றது, மந்திரத்தை ஜபம் பண்றது, பகவானோட ரூபத்தை தியானம் பண்றது, பகவத் கதைகளை தியானம் பண்றது, இல்லாட்டா பக்தியோட பாவத்தை தியானம் பண்ண, எதுவும் இருக்கட்டும். யுவர் அட்டென்ஷன் இஸ் இன்சைட், அவ்வளவுதான். உள்ள இருக்கு, ஹிருதயத்துக்குள்ள இருக்கு, அந்தர்முகமாயிடுத்து. வெளி விஷயங்களால நம்ம பாதிக்கப்படுறதில்லை. எங்க பஸ்ல கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறவன் அங்கேயே இருப்பான். அவனுக்கு ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. வாஸ்தவமான தியானம் உள்ள செட் ஆயிடுத்தானா வெளியில இருக்கிறது ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. எந்த கூட்டத்துக்கு நடுவிலையும் குஞ்சுசுவாமி சொல்லுவார், யாரும் சொன்னா சைலன்ஸ் வேணும், அந்த சைலன்ஸ் இல்லாட்டா தியானமே பண்ண முடியறது இல்லை. சில பேர் நிறைய பேர் இருக்கா, கொஞ்சம் பைத்தியங்கள்லாம் உண்டு. நமக்கே அங்கே அந்த ரிஷி தீர்த்தத்தில் வேலை நடக்கிறதே உங்க பக்கத்தில் ஒரு அம்மா இருந்தா, அவள் தியானம் பண்ணுற பேர், அவள் தியானம் பண்ண ஊரில் யாருமே மூச்சு விடப்படாது. ஆசாரி ஏதாவது டக்குன்னு பண்ணா அவன் குச்சி எடுத்துன்னு வந்துடுவான். அப்போ குஞ்சுசாமி சொல்லுவார், இந்த தியானத்துக்கு சைலன்ஸ் வேணுங்கிறதெல்லாம் நாங்கள்லாம் ஒத்துக்கவே மாட்டோம். ஏன்னா பகவான் சந்நிதியில தியானம் பண்ணிட்டு இருப்போம். மாதர்பூதேஸ்வர கரிங்கல் வேலை நடந்துட்டு இருக்கும். படார்னு போடுவான், மண்டை உடையற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவிலையும் தியானம் நடக்கும். அப்ப தியானம் வாஸ்தவமா வந்துடுத்தானா அந்த அவுட்டர் சைலன்ஸ் எல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை. வெளியில சத்தம் நடக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எல்லா பெரிய சிட்டிக்குள்ளேயும்
அரண்யம் இவ பஷ்யதி. ஜனகர் சொன்னார், ஜனசமூகத்துக்குள்ளேயும் காடு மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா அந்த சைலன்ஸ் வேற. அது இந்த அவுட்டர் கிரியேட்டட் ஆர்டிஃபிஷியல் சைலன்ஸ் இல்லை, அது வேற. அது ஹிருதயத்துக்குள்ள வரக்கூடிய சாந்தி, நிச்சலம். அப்ப அது மனசை வேதமாப்தவியம். மனசுனால ஆத்ம விசாரமோ இல்லை பூர்வமாக இருக்கிற உபாசனா பக்தி முதலானதோ எல்லாம் ஏதோ ஒன்று. ஏன்னா பகவானுக்கு பார்த்தீங்கன்னா பகவான் லைஃப்ல எல்லாமே இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பீரியடு ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பீரியட் அருணாச்சலம். பகவான் என்ன சொல்றான், அதுக்கு முன்னாடியே அருணாச்சலம் ஓடிட்டு இருந்ததுங்கிறார் உள்ள இல்லையா. பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்தன உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலம். அப்ப அந்த பாவம் உள்ள இருந்தது அருணாச்சலம். அப்புறம் பெரிய புராணம் எல்லாம் படிச்சு அந்த பக்தாளோட எல்புருக்கும் அன்பர்கள் அப்படிங்கிறார். போன் மெல்டிங் டிவோஷன். அந்த மாதிரி ஒரு பக்தி. அந்த பக்தியோட பாவமும் அவருக்கு அந்த மூடு உள்ள இருந்துட்டே வந்திருக்கு, அந்த பாவ ஸ்திதி. அப்போ அதுதான் அனுசந்தானம்ங்கிறோம். அந்த அனுசந்தானம் தான் மெதுவா விஷயங்களை எல்லாம் கழட்டி போட்டு அப்புறம் ஸ்வரூபத்தை அனுசந்தானம் பண்றத தோஷந்த பக்தி. விவேக சூடாமணி இல்லை இப்ப கூட பார்த்துட்டு இருந்தோம் 2 நாள் முன்னாடி. ஸ்வஸ்வரூப அனுசந்தானம் பக்தி ரீத்யபிதீயதே. பக்தினா என்னதுன்னா, உத்தம பக்தி என்னது, ஸ்வஸ்வரூப அனுசந்தானம். ஸ்வஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது வேற. அது தெரிஞ்சுண்டாச்சு, கிளாரிட்டி வந்தாச்சு. அப்புறம் லோகத்தில் இருக்கிற பொலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு மனசு விடலாம், மனசு லோகத்துல போலாம். அந்த தெரிஞ்சின்றத்தோட சுகம் நமக்கு கிடைக்காது. அந்த தெரிஞ்சின்றத்தோட சுகமும் அதில் இருக்கிற ரதியும் அதில் இருக்கிற ஆனந்தமும் இதைத்தான் ரொம்ப பெருசுங்கிறது. ஆத்மரதிரேவஸ்யாது ஆத்ம திருப்தமானவ ஆத்மனியேவச்ச சந்துஷ்டா தஸ்ய காரியம்னு வித்தியத்தை. அவன் ஒரு வேலைக்கு கொள்ளாதவன், ஒண்ணும் பண்ண முடியும் எல்லாமும். ஆனா அது ஒரு அழகு, அந்த ஒரு நிலை, ஒரு அனுபூதி நிலை, தியான நிலை. அந்த நிலைக்கு ஒரு சுகம் உண்டு. அந்த சுகத்தை தான் நம்ம ஸ்பிரிச்சுவல்னு கூப்பிடுறோம். இல்லாட்டா என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லாட்டா என்ன அத்தியாத்மம். அப்போ அந்த மனசை வேதமாப்தவியம் நேகனாஸ்தி கிஞ்சன மிருத்யோச மிருத்யுமாப்னோதி ஏக நானேவ பஷ்யதி. இந்த நானாத்வத்தோட ஐடியா மைண்ட்லேருந்து பேர்த்தெடுக்கணும். அந்த பேர்த்தெடுக்காதவனுக்கு மிருத்யுனா என்னதுன்னா சாவில்லை. உபனிஷத்தோட பாஷையில மிருத்யுனா எனி திங் தட் மேக்ஸ் யூ ஃபார்கெட் யுவர் செல்ஃப். ஆத்மாவை மறக்கடிக்க கூடினது, ஸ்வரூபத்தை மறக்கடிக்க கூடினதெல்லாம் மிருத்யு தான். துக்கத்தை கொடுக்க கூடினது மிருத்யு. மனசுல காமமோ குரோதமோ லோபமோ மோகமோ மதமோ மாத்சரியமோ கிளப்பி விடுறது மிருத்யு. அப்ப மனசு அதுல எல்லாம் விடுறது இருக்கே, அந்நிய விஷயத்தில் பிரவேசிக்காமல் இருத்தல். பகவானோட ஒரு வார்த்தை இது, அந்நிய விஷயத்தில் மனதை விடாமல் இருத்தல். அப்படி விட்டுடுத்தானா இதுல போய் மாட்டிடும், விகல்பம் வந்துடும், சஞ்சலம் வந்துடும், சாபல்யம் வந்துடும். அந்த சாபல்யம் தான் துக்கத்துக்கு காரணமா இருக்கு. அது இல்லாம அன்புரு அருணாச்சல அகத்துணை நினைந்து நைந்து உருகும் அன்பு. என்ன பதம் பாருங்க. அன்புதான் உன்னோட ஸ்வரூபம். உன்னை ஹிருதயத்துக்குள்ள நினைச்சு 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 உருகிற ஒரு நிலையை எனக்கு கொடுப்பையான்னு கேட்கிறேன். அடியார்கள், பகவான் அடியார்கள் அப்படிதான் இருந்தான், முருகனார்லாம் அப்படிதான் இருந்தான். எப்பவுமே முருகனாரை பார்த்தவாள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கான், ஒரு 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 இமோஷன்ல தான் இருப்பார். கணேசன் விட்டு நான் சென்னையில் போனால் இருப்பேன். அவர் சொல்லுவார், எப்போ அப்பா சுவாமி முன்னாடி கொண்டு உட்கார வைப்பா, ஒரு வார்த்தை பேச மாட்டார், அப்படியே இருப்பார். அந்த இமோஷன் பாவம் இல்லையோ, அந்த பாவம் அப்படியே தங்கி நிற்கும் உள்ள. அதனால இவ குழந்தைகள், இவர் சொல்லுவார், இந்த தாத்தா இப்ப யாரையோ திட்ட போறான்னு தோணுமா, என்ன ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால ரொம்ப. அப்புறம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு பேச்சு வார்த்தை, ஒரு பேச்சு இருக்காது. அப்புறம் சுவாமி போயிட்டு வரோம் சுவாமி அப்படின்னு நமஸ்காரம் வேணா, அவ்வளவுதான், அவ்வளவு. அப்போ அந்த ஒரு
நிலையை அவ அனுசந்தான நிலை, வெளி விவகாரங்கள் இல்லாத அனுசந்தான நிலை. பாட்டுங்கிறது டொய்லெட்டுக்குள்ளே எல்லாம் வந்துட்டு இருக்கும், அடக்க முடியாதவருக்கு. பாட்டு இப்படி உள்ளேந்து வந்துட்டே இருக்கும். அது வர சமயத்தில் எழுதணும், எழுதுறதுக்கு யாராவது வேணும். யார் எழுதுறதுக்கு? இங்கே ரொம்ப படித்த வாழையெல்லாம் கிடைக்காது. கிடைக்கிற வாளுக்கு கூட்டி வாசிக்கவோ எழுதவோ தெரியாது. திருக்கண்ணாயிரம்னு ஒருத்தரை கொண்டு வந்து விட்டா முருகனாருக்கு. கதையை ரொம்ப ரசமாக இருக்கும். அக்ஷரமாக தான் எழுத தெரியும். முருகனார் வந்து ரொம்ப நீட்னஸ், க்ளீனாக இருக்கணும். கணேசனை அப்போ சொல்லுவாள், கணேஷா கொஞ்சம் நல்லா பார்த்து கொஞ்சம் ஆச்சாரமாக யாரும் சுவாமி கிடைக்கும் வேலை பண்ணுறதுக்கு பார்க்குறது யாராவது கிடைச்சி நீட்டாக இருக்கணும் அவருக்கு. யாரும் இந்த திருக்கண்ணாயிரம் கொண்டு வந்து விட்டு இப்போ ரீசெண்டாக கூட ஆசிரமத்தில் இருந்தார். சுவாமிக்கு பண்ணுறதெல்லாம் சொல்லுவார். அவர் வந்து நன்னா திருநீர்லாம் இட்டு விஸ்வநாத சுவாமியும் கணேசனாக சொல்லுவாள். இப்போது எல்லாம் சொல்லிக் கொடு, திருநீர்லாம் இட்டு அவர் பெரியவர், மகான், ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் சொல்லிக் கொடுக்குறது விஸ்வநாத சுவாமி. அவரே ஒரு பெரிய மகாபுருஷன். ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எல்லாம் சொல்லி கொண்டு போய் நிறுத்தி. மகான்களுக்கு லட்சணம் என்ன தெரியுமோ, அவளை ஈஸியாக ஏமாற்றி விடலாம். லட்சணம் ஈஸியாக ஏமாற்றி விடலாம். எல்லாம் கொண்டு போய் பெரிய சைவர், இவர் சிவபக்தன், அதான் தெரியறதே அப்படின்னாராம். பார்த்தோன்னு ரொம்ப தெரியறதே. அப்புறம் டொய்லெட்லேருந்தெல்லாம் பாட்டு வரும், பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு கா ஆ ஊன்னெல்லாம் எழுதிட்டு இருக்கணும் பாட்டு ஃபுல்லாக. ஆனால் அவள் அடக்கிக்க முடியாது, வந்துட்டே இருக்கும் உள்ளேருந்து. அப்போது அந்த மாதிரி ஒரு ஒரு பாவ நிலை அவளுக்கு. அதுதான் அன்புரு அருணாச்சல அகத்துணை நினைந்து நினைந்து உருகும் அன்பு. இதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்காருன்னா, நம்ம வந்து நான் பக்தி பண்ணுறேன்னு சொல்லிக்காமல் இருக்கிறதுக்கு எழுதியிருக்கிறது. இதுக்கு தான் ஒன்று ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீடு பண்ணிகிட்டு இருக்கோம், அத்தியாத்ம வாழ்க்கை லீடு, ஒரு சரக்கும் இல்லை அப்படின்னு தெரியும். அப்போ தான் வாஸ்தவமாக கண்ணீர் வரும், அழுக வரும். அப்போ தான் அழுகைன்னா வாஸ்தவமாக அழுக. சில பேர் தொடங்குறதே அழ ஆரம்பிச்சுடுவான். அது இல்லை, அது உள்ள பாவத்திலேருந்து அந்த ஈஸ்வர சாட்சா்காரத்துக்கு இருக்கிற லாங்கிங் அப்போ தான் உள்ள வரும். அப்போது பார்த்தனன் புதுமை உயிர்வலி காந்த பர்வத்தம் உருதரம் இதனை ஓர்த்திடும் உயிரின் சேஷ்டை. ஆத்மாவை தியானம் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா, சேஷ்டைனா மனசோட சேஷ்டை அடங்கும். ஆத்ம தியானத்தில் அருணாச்சலத்தை ஸ்மரண பண்ண 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 மனதோடு சேஷ்டையெல்லாம், சேஷ்டையெல்லாம் ஒடுக்கி ஒரு தனது அபிமுகமாக ஈர்த்து வெளியில் போகிற மனசை தன்கிட்ட இழுத்துண்டு, அந்த ஹிருதயஸ்தானத்துக்கு இழுத்துண்டு. அப்போ தான் ஆத்ம தியானத்தில் ஒரு ஃபேசினேஷன் வருது. பகவான் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அது. அதானது தனியவே தியானம் பண்ணுறதுக்குள்ள ஃபேசினேஷன் வருது. தியானம்னு மனசை பிடிச்சி நிர்பந்தப்படுத்தலை, உட்கார்ந்துருக்கிறதையே மனசு அந்தர்முகமாகுது, ஸ்வரூபோன்முகமாகுது. இந்த அந்தர்முகதா தான் ஈஸ்வர கிருபை. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. மனசு வெளியில் போனால் சுதுர்லபா. அந்தர்முகம் எப்படி வரும்? மனோமுகம் இல்லை, அது உள்ள அப்படி நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு தியானாத்மகதா, ஒரு மெடிடேட்டிவ்னஸ் அது உள்ள வருது. அந்த அந்தர்முகத்தை எப்படி வரும்? ஈஸ்வரன் கொடுக்குற கிருபை. பகவான் சொல்கிறார், அருணாச்சலத்தை அப்படி பார்க்கறத ஹிருதயத்துக்குள்ள அது பூத்துடும். உயிரின் சேஷ்டையை ஒடுக்கி தனது அபிமுகமாக, அப்படின்னா தனக்கு நேரம்னா ஆத்மாவுக்கு நேரம். வெளியில் மலையில் இழுக்கிறது ஒரு விஷயம். ஒரு சமயம் பகவான் வந்து அண்ணாமலை அப்படி பார்த்துட்டே உட்கார்ந்துருக்கார். ஒரு பக்தர் கேட்டால், ரொம்ப நேரமாக பகவான் மலையை பார்க்கறதே அப்படின்னு. நான் என்னையே பார்க்குறேன் ஓய் அப்படின்னு. ஆத்மா தான் அருணாச்சலம், ஆத்மஸ்வரூப தியானம் தான் அது. அதுதான் ஓர்த்திடும் உயிரின் சேஷ்டையை ஒடுக்கி. ஆத்மஸ்வரூப ஸ்மிருதி உள்ள வந்துவிட்டானா இந்த சேஷ்டையெல்லாம் ஒடுங்கிவிடும். பகவான்
காமனாகவே யூஸ் பண்ணுற டேர்ம் இது. சேஷ்டை. சேஷ்டை என்ன சேஷ்டைன்னு கேட்போம். அந்த சேஷ்டையை ஒடுக்கி தனது அபிமுகமாக ஈர்த்து தன்போல் அச்சலமாக செய்யும். அப்படின்னா இந்த ஜீவனையும் தன்னை போலேயே அச்சலமாக, நிശ്ചல தத்துவே ஜீவன் முக்தி. அந்த அச்சலத்துவம் வாசனையெல்லாம் இல்லாமல் பண்ணி, அதுதான் சேஷ்டைன்னா வாசனை தான். வாசனை தான், பலவித வாசனைகள் தான் சேஷ்டைகள். அந்த சேஷ்டைகள் எல்லாம் போய் அச்சலமாக, ஆத்மாவே அச்சலஸ்வரூபமாக இருக்கோலையோ அந்த அச்சலமான நிலை இவனுக்கு கொடுத்து உயிர்கொலி ஜீவபாவத்தை நிசேஷமாக நீக்கம் பண்ணி அபிமானத்தை இல்லாமல் பண்ணி இவனுக்குள்ள பரம பிரசாந்தியை, சாந்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலையை நான் பார்த்தேன், ஒரு காந்தத்தை பார்த்தேன்கிற. காந்தம் காந்தம் இரும்புக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அட்ராக்ட் பண்ணாதே இல்லையா? இரும்புக்கிட்ட வந்து பர்மிஷன்லாம் கேட்காது காந்தம், இரும்பு இழுத்துன்னு போகும். இது மாதிரி தான் பாகவதத்தில் இந்த அசுரவாத்தியார்கள் 2 பேர் இருக்கா, சண்டாமர்க்கர்கள்னு பேர். அவகிட்ட ஹிரண்யகசிபு சொல்லியிருக்கேன், எப்படியாவது இந்த பையனோட பக்தியை கெடுக்கணும். இன்னும் நாராயணன் விஷ்ணுன்னு எல்லாம் சொல்கிறான், கெட்டு போயிட்டான். தைதேய சந்தனவனே ஜாத்தோயம் கண்டகத்ருமஹா என்ன சொல்கிறா தெரியுமா? இந்த அசுரர்களாகிற சந்தன காட்டில் இப்படி ஒரு முள்ளு செடின்னு. அசுரர்கள்லாம் சந்தன காடை ரொம்ப கமகமான்னு மணக்கிறதான். பிரகலாதன் வந்து முள்ளு செடியான் அதுக்கு நடுவில். தைதேய சந்தனவனே ஜாத்தோயம் கண்டகத்ருமஹா அப்படின்னு. நான் எப்படியாவது சரி பண்ணணும். என்னென்னமோ விரட்டு வாய்வா இந்த அசுர டீச்சர்ஸ் வந்து ஆனீயதாமரே வேத்திரம். இந்த பயல் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா அசுர குழந்தைகள்கிட்ட? ஹே அசுரார்பகாக குருக்தமபி ந கிராஹ்யம் எது அனர்த்தே அர்த்த கல்பனம் அப்படின்னு இந்த குழந்தைகள்கிட்ட சொல்கிறான். வாத்தியார் சொல்கிறதெல்லாம் கேட்காதேப்பா, அனர்த்தத்தையெல்லாம் அர்த்தமாக சொல்லித்தரா. உலகந்தான் உண்மை, சண்டை போடு, அது போடு, பணம், பேர், புகழ், இந்த விஷயமெல்லாம் சொல்கிறா. இதெல்லாம் முக்கியமில்லை. ஹந்தார்பகாமே ஸ்ருணுத வச்சோவ சர்வத சிவம். உங்களுக்கு பரம மங்களமான விஷயத்தை நான் சொல்கிறேன். குருக்தமபி நக்ராஹ்யம் எது அனர்த்தே அர்த்த கல்பனம். டீச்சர் சொல்லி கொடுத்ததானாலும் சரி, ஏதாவது ஏடாகூடமாக சொன்னால் கேட்டுக்கப்படாது. அதனால் வாஸ்தவமாக இருக்கிறத சொல்கிறேன். பகவத் பக்தி பண்ணணும். கௌமார ஆச்சரேத் பிராக்ஞா தர்மான் பாகவதானிக. துர்லபம் மானுஷம் ஜென்மா. இந்த மனுஷ ஜென்மாவே ரொம்ப துர்லபம். சரியாக யூஸ் பண்ணினா பரமபுருஷார்த்தம் கிடைக்கும். அது எத்தனை நாள் நிற்கும் தெரியாது. இருக்கிற டைமில் சாதிக்கணும். எல்லாம் சொல்லி கொடுக்குறான் பிரகலாதன். அப்போது அந்த பிரகலாதனை பார்த்து இவ சொல்கிற நடுப்பில் பூந்து வேணுமோ பண்ணுறான். பசங்கள்லாம் ஆரம்பிச்சு கொடுத்து பக்தி தியானம் ஞானம்னுட்டு. அதனால் இவன் நடுவில் பூந்து பண்ணுறான். என்னென்னமோ சொல்லி கொடுத்து பார்த்தா ஹிரண்யகசிபு கேட்குற, எப்படிடா இவனுக்கு இதெல்லாம் வந்தது, நீங்கள் சொல்லி கொடுக்கலனா? பிரம்மபந்தோ அப்படின்னு கத்துறான் ஹிரண்யகசிபு. என்ன கூப்பிடுறான்? ஐயரேன்னு கத்துறான். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நீ? கிமே தத்து என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? அசாரம் கிராஹிதோ பாலகா. வாழ்க்கைக்கு அசாரமான இருக்கிறதெல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். இது ஹிரண்யகசிபுவை பார்த்து நம்ம சொல்லணும். நம்மளும் அப்படி தானே. நிறைய பேர் எனக்கு தெரியும். அவள் குழந்தைகளை நம்மகிட்டே வந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என்னது காத்தாலேருந்து மூக்கு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ நான் என்ன சொல்லணும் அவங்ககிட்ட? சந்தியாவந்தனம் பண்ணாதே சொல்லணுமா? ஒருத்தர்கிட்ட ஒரு அப்பாட்ட கேட்கவே கேட்டேன், வெக்கமா இல்லை உங்களுக்குன்னு கேட்டேன். வெக்கமா இல்லை? எங்கிட்டயே வந்து சொல்கிறேன், வெக்கமா இல்லை உங்களுக்கு? இப்படி ஒரு வாழ்க்கையா? ஒரு குழந்தை ஏதோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கான், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான்னா, சந்தியாவந்தனம் பண்ணுறான்னு சொல்ல தெரியல, பிராணாயாமம் பண்ணுறான்னு சொல்ல தெரியல, காத்தாலையானா படிக்காமல் மூக்கு பிடிச்சிட்டு இருக்கான். படித்து தானே நீங்கள் இந்த கதிக்கு வந்திருக்கீங்க.
படிச்சு படிச்சு ஏதோ பரமசாந்தி வந்துடுத்தா. அருணகிரிநாதர் சொன்னார், வெறு வழி கோமாளி வாழ்க்கை. என்னது அது? பேயோன் நடாத்து கோமாளி வாழ்க்கை. கோமாளி வாழ்க்கை. அப்போ இந்த கோமாளி வாழ்க்கை தானே இருக்கு. யாரோ ஒரு குழந்தை தப்பிச்சுன்னு போகிறோன்னு பார்த்தா கூட பிடிச்சி இழுத்து அவனை திருப்பி இதுக்குள்ளே புகழ்த்தி அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லைன்னு பண்ணி அப்புறம் நம்மளை மாதிரியே அசட் ஆகிடுத்தானா சந்தோஷம் இல்லையா? ரொம்ப நல்ல குழந்தை. அப்போது அது அனர்த்தே அர்த்த கல்பனம் மனசு. அப்போ இந்த இடத்துல இவங்ககிட்ட எப்படிடா உனக்கு பக்தி வருதுன்னு கேட்குறாவா. ரொம்ப அழகான இது. எப்படி உனக்கு மட்டும் இது வந்தது? உள்ளே நேச்சுரலாக வருது. நான் என்ன பண்ணேன், காந்தம் இரும்பு இழுக்கிற போல பகவான் என்னை இழுக்கிறான். நான் என்ன பண்ண முடியும்? காந்தம் இரும்பு போல. இது பிரகலாதன் சொல்கிறான். அக்ஷரமணமாலையில் எப்படி வருது? அப்படி இழுங்கிறார் இல்லையா? அதாவது அப்படி இழுக்கிற ஒரு ஸ்டேட் வந்துடுத்தானா ஜீவனோட எந்த தௌர்பல்யங்களும் நிற்காது. காந்தம் இரும்பு போல் கவர்ந்துன்னா கம்ப்ளீட்டாக என்ன அப்சார்ப் பண்ணி மனசு சதராம கம்ப்ளீட்டாக அப்சார்ப் பண்ணி தியானத்தில் என்னை கொண்டு போங்கிறது தான் பிரார்த்தனை. காந்தம் இரும்பு போல் கவர்ந்தனை விடாமல் கலந்து என்னோட இருப்பாய் அருணாச்சல. அப்படின்னா உள்ள அப்படியே பூர்ணமாக உன்னோட தியானம்தான் இருக்கணும். வேற விஷயங்களை மனசை சதறப்படாது. அந்த நிலையை நீ எனக்கு கொடு. அப்போது அதுவே தான் இங்கே இந்த பிரகலாதன் சொல்ற காந்தம் இழுக்கிற மாதிரி பகவான் இங்கே சொல்ற அப்படி ஒரு மலையை பார்த்தேன். பார்த்தனன் புதுமை. ஒரு வண்டர், ஆச்சரியம். உயிர்வலி காந்த பர்வதம், ஜீவனை வலிக்கக்கூடிய இழுக்கக்கூடிய ஒரு காந்த பர்வதத்தை பார்த்தேன். இஷ்ட தேவதைட்டு இப்படி தான் வரணும். ஒரு மூர்த்தியை வச்சா அந்த மூர்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கு, எவ்வளோ திவ்யமான சாநித்தியம். இதுலேயே தான் எல்லாம் இருக்குது. இங்கே பூஜை பண்ணுறது பகவான்கிட்ட பக்தி பண்ணி இது போகிறோம் எனக்கு அப்படின்னு வரணும். ஃபஸ்ட்டு வெளியில் தான், அப்புறம் உள்ள. அதுதான் நம்ம அஷ்டகத்துக்கு வரப்போகிறோம். பதிகத்தில் வெளியில் மலையை காட்டி பகவான் சொல்கிறார், இந்த மலையை நீ எங்கேருந்து பாரு ஞானம் வந்துடும். பார்டரில் போய் பாரு, செங்கத்திலேருந்து கொஞ்சம் வந்தால் தெரியும் தூரக்கு. உற்று கண்ணுற்றார், கண்ணை ஸ்ட்ரெயின் பண்ணி இப்படி பார்த்து தானா தூரக்கேந்து மலை அப்படி தெரியறது. என்ன சொல்லுவாளையே அதுக்கு இங்கிலீஷில் என்னது, சில் அவுட். இப்படி தூரக்கேந்து தெரியறதே, அது இப்படி தூரக்கேந்து தெரியற மாதிரி. அப்படி தெரிஞ்சாலே வருத்தமுறாது வராத வேதாந்த அறுத்த விஞ்ஞானம் ஆர்க்கும் உண்டாமே. ஒரு ரகசியம் இது. அந்த மலையை பார்த்தா எப்படி வேதாந்த ஞானம் வருங்கிறார் பகவான். கஷ்டப்படாமல் வராத வேதாந்த ஞானம் ஈஸியாக இங்கே வந்துடும். இதனால தான் நேரடியாக ஒரு குரு வேணும், ஒரு மகாத்மா ஜீவன் முக்தர் வேணும்லாம் நம்ம சொல்கிறோம். பகவானுக்கு குரு தானே அருணாச்சலம். ஏன்னா வேதாந்தமெல்லாம் புஸ்தகத்துலேருந்து கிடச்சிடும், எல்லாம் படிச்சுடலாம். நீங்கள் இப்போ அத்வைத சாரதான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்னத்தை ஒரு மந்திரத்தை போடுங்கோ, அது எங்கேருந்து கேட்டு தட்டினா வந்துடும், எல்லாம் வந்துடும் ஈஸியாக. இன்னும் இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜி வர இன்னும் ஈஸியாக இருந்துருக்கு, எல்லாமே எடுத்துடலாம். ஆனால் மனசு அந்த அந்த நிலை சத்தியம்னு நமக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும், ஸ்ரத்தை. 2, தேகத்தில் இருந்துட்டு தேகத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும். அப்போ தான் அந்த ஸ்ரத்தை வரும். அவளை பார்க்குற போது ஓ இப்படி இருக்கலாம், அசரீரம் சரீரத்தில் தான் இருக்கான், அவளை சரீரம் இல்லைன்னு தோணும். ஏதோ ஃபாரினர் ஒருத்தர் ஹம்ஃப்ரீஸ்னு அவர் வந்தார், பகவான் ரமணரை பார்த்தார். அவர் சொல்றார், clearly I could make out that the body is not the man. அந்த சரீரம் அல்ல, சரீரம் ஒரு ஜடம் மாதிரி தான். உள்ள அப்படியே பரிபூர்ணமான திவ்யமாக இருக்கிறது உள்ள.
சஸ்வத் அந்தரேவ பிரகாசத்தே அப்படி ஹிருதயத்துக்குள்ளேயே ஆத்மபோதம் நினைக்கிறேன். சஸ்வத் அந்தரேவ பிரகாசத்தே, உள்ளேயே பிரகாசிக்கிறான். ஹிருதயத்துக்குள்ளேயே அந்த ஜோதி அதிலேயே உள்ள கவனத்தில் இருக்கான். அப்போ அது பார்த்தா தான் இவனுக்கு ஸ்ரத்த வரும். ஒன்று. ரெண்டு, மனசோட அந்தர்முகீகரணம். அது வெளியில் ஒரு சந்நிதி இல்லாமல் மனசு அந்தர்முகமாகாது. தீஸ் ஆர் ஆல். அதனால தான் விபூதின்னு கீதையில் அதுக்கு ஸ்பெஷல் பிளேஸ். அதுக்கு ஏன்னா ஜடவஸ்துக்கள் தான் நிறைய. ஆனால் ஜடவஸ்துக்களுக்கு ஒரு பவர் உண்டு. அது நம்மளாக கொடுத்த பவரா, அதுக்கா பவர் இருக்கா, இதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ மொபைலுக்கு அதுக்கான ஒரு பவர் இருக்கு. அது இல்லை நம்ம கொடுத்தது தானே லாஜிக்கலி சொல்லலாம். பட் த வே இட் பிஹேவ்ஸ் சம்டைம்ஸ் இட் இஸ் இல்லாஜிக்கல். அதை எடுத்துட்டான்னா இவன் அதுக்கு அடிமையாக ஆயிடுறான். அது இவன் மனசை பகிர்முகப்படுத்தி விடுறது, பல விஷயங்களை சதற வச்சு விடுறது, விக்ஷிப்தமாக்கி விடுறது. அப்படி விக்ஷிப்தமாக்கி இருக்கிற மனசை சேர்த்து பிடிச்சு உள்ளே திருப்பணும்னாக்கா யூ நீட் சம் எனர்ஜி சென்டர். ஒரு சக்தி விசேஷம் வேணும். அந்த சக்தி விசேஷத்தை தான் சாஸ்திரம் விபூதி, சங்கர்ஷண சக்தி, குரு தத்துவம் இப்படியெல்லாம் சொல்கிறது. அப்படி ஒரு சக்தி வெளியில் வரத்தை தான் மனசு பலமாக அந்தர்முகமாயிடுறது. அந்த சக்திக்கு இவன் வசப்பட்டுட்டானா, ஆட்கொள்ளப்பட்டுட்டானா. அதான் தாக்குதல்ங்கிறார் பகவான் அக்ஷரமண மாலையில். நோக்கியே கருதி மெய் தாக்கியே. அந்த தாக்குதல் இவனுக்கு வந்துடுத்தானால் மனசு அந்தர்முகப்பட்டுடும். மனசு அந்தர்முகமாயிடுத்தானால் ஆத்ம தியானம் செட் ஆகிடும். உள்ள ஒரு உபாசனை செட் ஆகிடும். அந்த குரு எந்த மண்டலத்தில் இருக்காரோ அது மாதிரி. அதனால உள்ள மனசு உள்ள தியானம் பண்ணுற அந்த கரண்ட், அந்த ஸ்ரோதஸ் ஆத்மஸ்ரோதசி சம்பிபாவியம் அப்படின்னு ஒரு வார்த்தை கபிலர்கிட்ட தேவஹூதி சொல்கிற. ஒன்று நான் அங்கே வெளியிலையும் பார்க்குறேன்ப்பா, நீ எனக்கு உள்ளேயும் ஆத்மஸ்ரோதஸாக இருக்கேங்கிறா. ஆச்சாரிய சைத்திய பபுஷா ஸ்வகதிம் வியனக்தி. அப்போ அந்த மாதிரி ஒன்று வரணுமானால் அது அந்த மாதிரி ஒரு சக்தி விசேஷம் இல்லாமல் இந்த ஜீவனுக்கு முடியாது. இல்லாட்ட பல சக்திகள் இவன் இழுத்துட்டு போயிடும், செதற வச்சுடும், எனர்ஜியை இல்லாமல் பண்ணிவிடும். அதனால சேஷ்டையை ஒடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. சத் சங்கத்தில் மெடிடேஷன்ல எல்லாம் வேணால் நம்ம சேஷ்டை இல்லாமல் உட்காந்துட்டு இருப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. அப்புறம் நமக்கு தெரியுமே நம்ம வெளியில் போனால் எவ்வளோ சேஷ்டை காட்டுவோன்னு. அந்த சேஷ்டையை ஒடுக்கிறதுக்கு ஈஸ்வரனோட கிருபை இல்லாமல் முடியாது. அது சனைஹி உபரமேத் அப்படின்னு பகவான் கீதை. மெதுவாக சேஷ்டையை ஒடுக்கு. சேஷ்டையை ஒடுக்கி தனது அபிமுகமாக ஈர்த்து, அப்படின்னா ஆத்மாபிமுகமாக தியானாபிமுகமாக திருப்பி சித்தத்தை அச்சலமாக செய்து உள்ள சமாதி நிலையில் அச்சல தத்துவத்தில் நிறுத்தி இன்னுயிர் பலி கொள்ளும் இக்தன். அந்த உயிரை பலி கொள்றதுன்னா ஜீவபாவத்தை, ஞானம் ஜீவபாவத்தை நிசேஷமாக இல்லாமல் பண்ணி, அபிமானத்தை நிசேஷமாக இல்லாமல் பண்ணி, அப்படி ஒரு நம்மளை அந்த நிலையில் கொண்டு வைக்கக்கூடிய ஒரு குருவை நான் இங்கே வெளியில் பார்த்தேங்கிறார் பகவான். அருணாச்சலத்தை பார்த்து டாக்டர் செய்துன்னு ஒருத்தர் பகவான்கிட்ட கேட்டார், என்ன இந்த மலைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, எவ்வளோ மலை இருக்குது அது போல தானே அப்படின்னு. இல்லை போய் அதில் மட்டும் பகவான் ரொம்ப அடம் பிடிக்கும். இல்லை போய் இது வேறு இடம். இல்லை பகவானே, எத்தனையோ மலைகள் இருக்கே, அது மாதிரி இன்னும் வித்தியாசம் தெரியலையே. ஒன்று எது இங்கே இழுத்துது? பகவான் இழுத்து தான் உங்கள் பகவானை யாரும் இழுத்தா? இப்படியே கேட்குறார். இவர் பதில் சொல்லாமல் நின்றுட்டு இருந்தப்போ பகவான் சொல்கிறார், அருணாச்சலத்தோட சக்தியை நிஷேதம் பண்ண முடியாது, அன்டினையபிள் அப்படின்னு நிஷேதம் பண்ண முடியாது. அப்போ அந்த சக்தி வெளியில், ஆனால் வெளியிலேயே நாடின்னு இருக்கக்கூடாது, வெளியிலேயே நாடின்னு இருக்கக்கூடாது.
உள்ளே திரும்பி இந்த மருந்தை சரிக்கு அப்ளை பண்ணணும். மருந்து வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கப்படாது. சில பேர் அப்படி பண்ணுறவா உண்டு. ஒரு பெரியவர், நிறைய பேருக்கு குரு அவர். அவரை பற்றி கதை எழுதுறதுல ஒரு இன்சிடெண்ட். என்ன உடம்புக்கு முடியலைன்னு தான் டாக்டர்கிட்ட போகிறான். டாக்டர் கொடுக்குற மெடிசின் எல்லாம் வாங்குவார். எல்லாத்தையும் க்ளோசெட்டில் போட்டு ஃப்ளஷ் பண்ணிவிடும். அப்போ கேட்டால், வை டூ யூ கோ தேர்? பிகாஸ் த டாக்டர் ஹேஸ் டு லிவ். Then why do you buy the medicine? The medical man also has to survive. Then why do you flush it? I have to live. இதெல்லாம் சாப்பிட்டா நான் என்ன பண்ணுறதுன்னா, அப்போ ஆனால் இந்த மருந்தை எடுத்துக்கணும். கருதியே திருவீர், விறகு கருதியே திருவீர். இந்த சம்சாரத்திலேருந்து கரையேறதுக்கு என்ன வழின்னு தேடின்னு அலையப்பட்ட ஜீவர்களே, பலவித துன்பங்கள் நீ லைஃப்பில் நிறைய பட்டாச்சு. நீங்கள்லாம் கேளுங்க, விரி துயரால். சம்சாரத்துக்கு பகவான் கொடுக்குற பேர் விரி துயர். புதுசாக என்னென்னமோ புதுசாக வரும்னு சொல்லுவோம். என்ன புதுசாக வருது? புது சஃபரிங். நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம், அப்பாடான்னு உட்கார்றத, அப்போ வர்றது மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் கார்னர்லேருந்து ஒரு சஃபரிங். இது இப்போ இப்படி டீல் பண்ண ஒரு பெரியவர் சொல்லுவேன், இருக்கிற சஃபரிங் அப்படியே இருக்கட்டும், பழக்கமாகிடுது. புதுசு வந்தால் அதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. இது ஏதோ இருக்குது, பாட்டுக்கு இருந்துட்டு போட்டணும். புது ஒரு துன்பம் வந்ததுன்னா அதை எப்படி டீல் பண்ணணுன்னே தெரியாது. இது மாதிரி புதுசாக விரி துயர்ங்கிறார். ஒரு துக்கம் முடிஞ்சது இன்னொன்று வருது, ஒன்று முடிஞ்சது இன்னொன்று வருது. இது என்னது? நிறைய பேரை பார்க்குற போது தெரியறது. அது அவ்வளோ புது கஷ்டங்கள். விரி துயராலி பிழைப்பினில். லைஃபு நம்ம பெரிய அவர் லைஃப் கரியர் எல்லாம் சொல்கிறோமே, பகவான் தோற பிழைப்புங்கிற பயத்த பழப்பு. ஏதோ வாழ்ந்து போகிறான் இவன். பிழைப்பினில் விழைவு விட்டுடல் விட்டிட, பிழைப்பினில் விழைவு விட்டு உடல் விட்டிட. உலகத்தில் வாழ்வில் அதில் இருக்கிற விருப்பத்தை எல்லாம் விட்டு வெறுப்புற்று, இந்த ஜீவனே வேண்டாம், லைஃபே வேண்டாம் அப்படின்னு சுற்றின்னு இருக்கிறவா. விறகு கருதியே திருவீர். இதுலேருந்து ஒரு விடிவு எங்கேயாவது வருமானு தேடி நடக்கிறவன். இந்த விறகுக்கு பதிலாக விறகுன்னு வச்சுட்டாலும் கரெக்டாக இருக்கும். விறகெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கருதியே திருவீர். கருத்தினுள், ஹிருதயத்தில், இந்த ரிசால்வில் ஒரு கால் கருதிட. விவசாயாத்மிகா புத்தி. ஒரே ஒரு டைம் இந்த லட்சியத்துக்கு, இந்த பக்கத்துக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வையேன். நிறைய சஃபர் பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, துன்பப்பட்டாச்சு, எல்லாம் சரி. திருப்பி அங்கேயே போய் அந்த சாக்கடையிலேயே போய் விழுவானே. கொஞ்சம் இந்த பரமார்த்த லாபத்தை உத்தேசித்து இந்த பக்கம் வந்து இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் நீ வந்தாயானால் ஒரு மெடிசின் இருக்கு. நீ தூக்கு போட்டுக்க வேண்டாம், விஷம் சாப்பிட வேண்டாம், வேற ஒரு சூசைடும் வேண்டாம், இப்படியே இருக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த ப்ராப்ளமிஸ்டிக் ஃபெலோவை தீர்த்துடலாம். கருதிட கொல்லாமலே கொல்லும். நீ சாகாமல் சாகலாம். கிளினிக்கலி யூ வில் பி அலைவ். சைக்கலாஜிக்கலி சஃபரிங் பிளெயினில் ஆசாமி இருக்க மாட்டான். அந்த மாதிரி உள்ள இருக்கிற ஜீவபாவத்தை, அகங்காரத்தை இல்லாமல் பண்ணி பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய அருமருந்து ஒன்று உண்டு. மருந்தொன்று இருக்குது. பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது. பேரின்பம் மன்று உள்ளே. சிதம்பரத்தில் அது ஆத்மா தான். ஆத்மா தான் சிதம்பரம், ஆத்மா தான் அருணாச்சல, ஆத்மா தான் காஷி, ஆத்மா தான் திருவாரூர். ஹிருதயத்துக்குள்ளே தான் எல்லாம். அப்போது இதெல்லாம் ஒரு மருந்தொன்று இருக்குதுப்பா. சிவா விஸ்வாஹபேஷஜி யாத்தே ருத்ர சிவா தனூ சிவா விஸ்வாஹபேஷஜி. பரம மங்களமான தனூ,
உன்னோட பரம மங்களமான ஒரு சரீரம் இருக்குப்பா. அந்த சரீரம் என்னதுன்னா உபனிஷத்தாகிற சரீரம். அந்த உபனிஷத்தாகிற சரீரம் இருக்கே, அது விஸ்வத்துக்கு பூரா ஒரு மருந்து, ஒரு பெரிய மருந்து. பரமேஸ்வரன் வேதஸ்வரூபமாக இருக்கான். அவனோட சரீரம் என்னதுன்னா பல விதத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கிற ருத்ரத்தில் இந்த மந்திரத்துக்கு. ஒன்று உபனிஷத்தாகிற சரீரம், ஒன்று லிங்கமான சரீரம் வெளியில் தெரியறது, இன்னொன்று உபனிஷத்தாகிற சரீரம், இன்னொன்று பஞ்சாட்சரமாகிற சரீரம். அது என்ன பண்ணுறது, விஸ்வத்துக்கு பூரா மருந்தாக இருக்குப்பா, பெரிய மருந்தாக இருக்கு. பேஷஜம் பிஷக், அவன்தான் டாக்டர், அவன்தான் மருந்து. டாக்டரே தான் மருந்து. சாதாரணமாக டாக்டர் வேற மருந்து வேற. இங்கே டாக்டர் மருந்து எல்லாம் ஒன்று தான், டாக்டரே தான் மருந்து. அதனால அருமருந்து ஒன்று அவனியில் உண்டு. ஒரு பெரிய மருந்து இந்த பூமியில் இருக்குப்பா, இங்கே இருக்கு. அதுதான் அருணமாதிரம் என அறிவீர். அருணாச்சலம் எனும் மாண்புட மலையாகும் என்று அறிவீரார்க. அருணாச்சலம்ங்கிற மலை உருவத்தில் இங்கே மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சல. மலைத்து கிடக்கிறோம் நாம், இப்போ மோகத்தில் மலைத்து கிடக்கிறோம். அந்த மலைப்பை நீக்கிறதுக்கு மலை மருந்தாய் ஒளிர் அருணாச்சல. மலை போல இருக்கக்கூடிய மருந்தா நீ பிரகாசிக்கிற, ஞானமா நீ பிரகாசிக்கிற. அந்த ஞானமாகிற மருந்து உள்ள வந்தாதான் மலைப்பு போகும். இங்கே வந்துட்டோம் மலைத்திடவோ, இங்கே வந்தும் இந்த அறிவு கிடைக்கிறதுக்குள்ள சான்ஸ் கிடைச்சிட்டும் ஷுட் யூ பி அகைன் டெலூடட்? திருப்பியும் மோகத்தை அடையலாமா? சத்சங்கத்தில் வந்துவிட்டானா என்ன பிரயோஜனம்? நிர்மோகத்துவம், அதுதான் பிரயோஜனம். நிச்சல தத்துவங்கிறது அதோட ஃப்ரூட்டு. சத்சங்கத்வே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நிசங்கத்துவம். இதர விஷயங்களில் சங்க போயிடுறது. அப்புறம் நிர்மோகத்துவம், உள்ளே இருக்கிற மோகம் விலகி விடுறது, பிரமை. அதான் மலைத்திடவோன்னு கேட்குற, மலைப்பு பார்த்து பிரமிச்சு போயிடுறது. அது போய் பரம பிரசாந்தியை, மௌனத்தை, சாந்தியை அடையிறதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து தான் இங்கே மலை. குஹை நமசிவாயர், குரு நமசிவாயர் அண்ணாமலை வெண்பாவில் பாடின ஒரு பாட்டு இங்கே கணக்கமாக போட்டிருக்கா. கண்டம் கரியமலை, கண்மூன்று உடையமலை, அண்டர் எல்லாம் போற்றற்கு அரியமலை, தொண்டருக்கு தோற்றும் மலை, நாளும் தொழுவோர் எழும் பிறப்பை மாற்றும் மலை அண்ணாமலை. கண்டம் கரியமலை, கண்மூன்று உடையமலை. அதுக்கு 3 கண்ணு இருக்கான் அந்த மலைக்கு. அந்த மலை இங்கே வெளியில் தெரியறது அந்த இஷ்டதேவதா ரூபமாக. நம்ம எங்கே திருவண்ணாமலையில் இந்த பார்டரில் நம்ம இங்கே இருக்கிறவாளுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் ஸ்பெஷலாக ஒரு பூஜையெல்லாம் வேண்டாம், என்னால் பார்க்கறது தான் ஆராதனை அவனுக்கு. அப்படி அவனை வெளியிலேருந்து தரிசனத்துக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை திருவண்ணாமலையில். அதுக்கப்புறமும் அங்கே போக முடியலை, இங்கே போக முடியலைன்னு தோணித்தானா அவன் தலையில் எடுத்து என்ன பண்ணுறது? வெளியில் தான் பாஷை, வெளியில் பாரு, எங்கே பார்த்தாலும் ஈஸியாக அவைலபிள். ரிஷிகேஷில் கங்கை கூட ரூமுக்குள்ளேயும் தெரியாது, எங்கேயாவது மேலே போனேன். இங்கே ரூமுக்குள்ளேருந்து தெரியும், எங்கேருந்து தெரியும், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். மலை 15 கிலோமீட்டர் இந்த சுற்றி வேலை எங்கே உட்காந்தாலும் தெரியும். நம்ம அந்த டிஸ்டன்ஸுக்கும் தெரியும், எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தாலும் தெரியும். அப்போது நமக்கு பகவத் தரிசனம் கிடைக்கலைங்கிற குறை இல்லை. பகவான் ரமண மகர்ஷியை போல இருக்கிற ஒரு மகாபுருஷர் இது பரமேஸ்வர ஸ்வரூபம்னு சொன்னார். அப்போ அப்படி பார்த்தா கைலாசத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவன் நாஸ்திகன். ரூபத்தில் சுவாமியை பார்க்கணுமா? ரூபத்தில் தெரியறதே இல்லை இல்லை, அது மலையாக தான் ஒன்றோடு குறையுது. இது நீ கைலாசத்தில் வேணால் இதே ப்ராப்ளம் தான் இருக்க போகிறது.
ஒன்றும் வித்தியாசம் வரப்போகிறது. இதே ப்ராப்ளம் தான் இருக்கு. ஒன்றும் வித்தியாசம் வரப்போகிறது. அதனால அந்த குறைய நகர்த்திக்கணும். முன்னால மலையுருவா உள்ள பிரகாசிக்கிறார் பகவான். அது ஒரு மருந்து. என்ன மருந்து? ஞான மருந்து, ஆத்ம ஞானமாகிற மருந்து. அந்த மருந்தை யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த மலையை பார்க்க வேண்டிய விடத்தில் பார்த்தால் பார்வையை பார்ப்பானை நோக்கி திருப்பிவிடும். இதுதான் அந்த விபூதியோட சக்தி. பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்தால் யார் பார்க்கிறானோ அவனோட ஸ்வரூபத்தில் அவனை நிலைக்க வச்சிடும். அதுதான் அந்த பார்வையோட லட்சணம். குரு உபாசனை, தேவதா உபாசனை எல்லாமே ஆத்மேத்யேவ உபாசிதாங்கிறது ஸ்ருதி வாக்கியம். ஆத்மாங்கிற உபாசனைக்கு தான் முக்கியம். ஆத்மாபிமுகமான தியானத்துக்கு திருப்பி விடணும். ஆக்சுவலாக உபாசனா விஷயம் இல்லை ஆத்மா. ஆனால் அந்த அனுசந்தானம் இருக்கோ இல்லையோ, நிதித்தியாசனம், அது ஏற்படணும். அது ஏற்படுறதுக்கு தான் வெளியில் குருவாகவும் ஈஸ்வரனாகவும் இஷ்ட தேவதையாகவும் எல்லாமும் வருது, சாஸ்திரமாகவும். இதில் இருந்து சித்தத்தை அந்தர்முகப்படுத்தி தன்னோட ஸ்வரூபத்தை நோக்கி திருப்பி விடணும். இப்படி இந்த பதிகத்தை பகவான் எழுதி முடிச்சுட்டும் அந்த ஓட்டம், அந்த ஃப்ளோ நிற்கலை பகவானுக்கு. உள்ளேந்து பெருக்கெடுத்து வந்துட்டே இருந்து தான் ஃப்ளோ. அது அடுத்த ஸ்டெப்பு என்னாச்சு? ஒரு பயோகிராஃபிக்கல் ஸ்டைலில் ஜீவச்சரித்திரம், தன்னோட அனுபவத்தை பகவான் எழுத ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அஷ்டகம். அது ஒரு 6 பாடல் எழுதி பதிகத்தோடு கூட பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் முன்னாடி வந்துட்டார். அவர் நான் பப்ளிஷ் பண்ணுறேன்னு ஒருத்தர் முன்னால் வந்தார். அப்படி அதை பப்ளிஷ் பண்ணலாம்னு பார்க்குற போது பகவான் சொன்னார், இல்லை, ரெண்டையும் பிரிக்கணும். பதிகத்தை வேறையாகவும் அஷ்டகத்துக்கு இன்னும் 2 பாடல்கள் எழுதி அதை 8 ஸ்லோகங்களாக எழுதி பூர்த்தி பண்ணி அப்புறம்தான் அதை கொடுத்தேன். அப்படி வந்தது தான் அருணாச்சல அஷ்டகம். இந்த அஷ்டகத்தில், அஷ்டகம்னா 8 பாடல்கள். இந்த 8 பாடல்களில் பகவான் முதல்ல ஆரம்பத்திலேயே தன்னோட பயோகிராஃபி, ஜீவச்சரித்திரத்தை தானே கொஞ்சம் குறிப்பிடுறார். அதுதான் அஷ்டக ஆரம்பம். அதை நாம் நாளைக்கு இருக்கிற பிரவச்சனத்தில் பார்க்கிறோம். அந்த அருணாச்சல அஷ்டகத்தை நாளைக்கு நாம் தொடங்கி பார்ப்போம். பகவானும் நம்மளை மாதிரி வெளியில் ஒரு இஷ்ட தேவதா ரூபத்தில் தான் அண்ணாமலையார்கிட்ட வந்தார். ஆனால் வந்த இடத்துல அங்கேருந்தே அந்த மரண அனுபவம் எல்லாம் வந்துடுத்து. ஆனால் இந்த பாடல் படி இங்கே வந்த இடத்துலையே சித்தம் ஆத்ம அனுசந்தானத்துக்கு, நிதித்தியாசனத்துக்கு திரும்பி விடுத்து அப்படின்னு பகவான் சொல்கிறார். இதில் இதே நாம் நாளைக்கு தொடங்கி பார்ப்போம். இந்த வேதபாராயணம், இந்த சத்சங்கம் இன்னிலேருந்து ஆரம்பித்து தீப பர்யந்தம் நடக்க போகிறது. இன்றைக்கி சாயங்காலம் விட்டல்தாஸ் மகாராஜ் ஜெயகிருஷ்ண தீட்சிதர் அவர் நாம சங்கீர்த்தனம் இன்றைக்கி நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனத்துக்கு நீ கூட கேட்டேன், நான் இங்கே எங்கே இடம் போகிறது பற்ற போகிறதுன்னு தெரியலையேன்னு கேட்டேன். மீதி வேத பாராயணம், வர்ணக்கிரம பாராயணம் எல்லாம் நடக்கும். எல்லோரும் எல்லாத்துலேயும் கலந்துண்டு பகவத் பிரசாதத்துக்கு பாத்திரமாகும். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சாயந்தரம் ரமணா பாலச்சந்தர் வீணை
வீணை வந்து எத்தனை மணிக்கு? வீணை எத்தனை மணிக்கு? 6:30, 6:30க்கு ரமணா வந்து வீணை வாசிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நாம சங்கீர்த்தனம். யதோ மமாத்மா பவசி துவமேவ ததோ ந வாச்சியம் மம கிஞ்சிதஸ்தி யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.